மினியேச்சர் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சால்ட், வெங்காயம், க்ரீன் சில்லி, அப்புறம் ஆயில், அப்புறம் உளுந்து மாவு. இப்போ வந்து க்ரீன் சில்லியையும் ஆனியனையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்மளோட மினியேச்சர் அருவாமனை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். உள்ளே வந்து ஒரு கற்பூரம் வச்சுட்டு நான் ஃபயர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுப்பு மேலே நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாய் சூடாகிற நேரத்தில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்து மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பேட்டர் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த க்ரீன் சில்லியையும் ஆனியனையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேட்டரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட குட்டி கிணறுலேருந்து நம்ம வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சிடுச்சா, அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் வந்து ஹேண்ட்ஸை டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு மாவில் நம்ம போட்டு ஹேண்ட்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து வாட்டர் டிப் பண்ணலன்னா நம்ம கையிலலாம் வந்து மாவு அப்படியே ஸ்டிக் ஆகிடும். இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்க்குறேன். ஆயில் வந்து நல்லாவே சூடாயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இல்லை பபிள்ஸ்லாம் வருது. நம்ம டெஸ்டிங்க்கு போட்ட மாவே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவில் ஹோல்ஸ் போட்டு போடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுன்றதுனால எனக்கு வந்து ஹோல்ஸ் அவ்வளோ வரலை. இப்போ அதை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுடலாம், அது ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் போடுற இந்த வடை மட்டும் எனக்கு ஹோல்ஸ் நல்லா வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் ஹோல்ஸ் போடும் போது தண்ணியில் வந்து ஹேண்ட்ஸை டிப் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ வந்து கையில் ஸ்டிக் ஆகாது, ஹோல்ஸும் சூப்பராக வரும். இப்போ நம்ம டெஸ்டிங்க்கு போட்டது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது வந்து குட்டி போண்டா மாதிரி இருக்குது, அதை வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ மற்றதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பேட்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் வந்து ட்ரைன் ஆகிறதுக்காக நான் ஒரு ஹோல்ஸ் இருக்குது கண்டெய்னருக்கு மாற்றிடுறேன். இப்போ நான் செகண்ட் பேட்ச் போட்டுட்டேன், இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்மளோட மினியேச்சர் உளுந்து வடை ரெடி. வடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே செம கிறிஸ்பியாக இருக்குல்ல. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹோல்ஸ் கூட அழகாக வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால ஷேப் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கல. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் திவ்யாஸ் கிராஃப்டி வேர்ல்ட். இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.